எந்த கடனையும் வேகமா முடிக்க 7 சூப்பர் ஸ்டெப்ஸ். யாராவது நம்ம கிட்ட எனக்கு கடனே இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாரும் அவரை எப்படி பார்ப்போம்? ஒரு அதிசய மனிதரா, ஒரு அதிசய பிறவியா பார்ப்போம் இல்லையா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. நீங்களும் அந்த அதிசய மனிதரை போல கடனே இல்லாம நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் என்னோட சேனல்ல மணி மைண்ட் செட், மணி ஃப்ரீக்வன்சி, மணி பேட்டர்ன்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 7 சூப்பர் ஸ்டெப்ஸும் உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். ஸோ முழுசா கவனமா பாருங்க அண்ட் உங்க லைஃப்ல ஒண்ணா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மணி மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரிங்கிற மைண்ட் செட் கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய மணி ஐடென்டிட்டியும், மணி பேட்டர்ன்ஸ், மணி ஃப்ரீக்வன்சி எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சுக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்க முடியும் அண்ட் உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? எனக்கு வருமானம் அதிகமானா நான் கடனை உடனே அடைச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆனா உண்மை அது இல்லை. நம்ம மனநிலை, அதாவது மைண்ட் செட் மாறாத வரைக்கும் நம்ம கடன் அடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு போனஸ் வந்திருக்கலாம், இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்தப்போ உடனே நம்ம கடனை எத்தனை பேர் அடைச்சிருக்கீங்கன்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த பணத்துக்கு ரெடியா ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குற இந்த மைண்ட் செட் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா நிச்சயமா உங்களோட கடனை ரொம்ப சீக்கிரமா அடைக்கிறத நீங்க பார்க்க முடியும். உடனே நீங்க யோசிக்கலாம், பத்மா அந்த காலத்துல எங்க தாத்தா அப்பாலாம் இந்த மாதிரி மைண்ட் செட் கோச்சிங் எல்லாம் கத்துக்கல, ஆனா அவங்களாம் பணம் சம்பாதிச்சாங்களே எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, அந்த காலத்துல இவ்வளோ பண தேவைகள் இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. தாத்தா காலத்துல 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்டா இருந்தது இல்லையா? ஆனா இன்னைக்கு 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடின்னு ரொம்ப சாதாரணமா பேசுறோம் இல்லையா? அண்ட் சோஷியல் மீடியாஸ் மூலியமா ஒரு நிமிஷமும் நம்ம நெகட்டிவ் மெசேஜை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்மளோட ஆழ்மனதுல பண தடைகளை ஏற்படுத்துதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த நெகட்டிவ் மெசேஜஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் தாண்டி பணம் சம்பாதிக்கவும் கடன் அடைக்கவும் மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க நான் சொல்ற இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்புறேன். ஒரு ராஜா ஒரு காம்படிஷன் அறிவிச்சாரு. மரம் வெட்டுற காம்படிஷன். ஒருத்தர் ஒரு மரம் வெட்டினா 1 தங்க காசு, 2 மரம் வெட்டினா 2 தங்க காசு. சோ எத்தனை மரம் வெட்டுறாங்களோ அத்தனை தங்க காசு பரிசா வழங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்னிங் 9ல இருந்து 5 வரைக்கும் டைம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. காம்படிஷன்ல கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க எல்லாம் கோடாரியோட ரெடியா நிக்கிறாங்க. பெல் அடிச்ச உடனே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் மரம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரத்துல ஒருத்தர் 1 மரம் வெட்டுறாரு, சிலர் 2 மரம் வெட்டுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் மரம் வெட்டாம கோடாரியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இத்தனை மணி நேரம் ஆச்சு, இவ்வளவு மரம் வெட்டிட்டோம், நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை எதையுமே அவர் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டு கோடாரியை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டைம் ஆக ஆக எல்லாரோட கோடாரியோட ஷார்ப்னஸும் குறையுது. ஆனா அதை யாருமே அவங்க கண்டுக்காம மரம் வெட்டுறது டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரம் இன்னும் வெட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு 1 மரம் வெட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல மணி நேரம் போராடி அந்த மரத்தை வெட்டுறாங்க 1 மரம் வெட்டுறதுக்கே. ஆனா இந்த கோடாரியை ஷார்ப் பண்ணவர் 1 மணி நேரத்துல இவங்க எல்லாரும் வெட்டின மரத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமான மரத்தை வெட்டி ராஜா கிட்ட பரிசை வாங்குறாரு. சோ இந்த ஸ்டோரியில மரம் வெட்டுறது டாஸ்க். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறது தான் டாஸ்க். அன்னைக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோடாரியை ஷார்ப் பண்ணதுதான். இன்னைக்கும் நம்ம இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நம்ம ப்ராப்பரா கத்துக்கிறது மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த டாஸ்கை ரொம்ப ரொம்ப ஈஸியா மகிழ்ச்சியா ஷார்ட் டேர்ம்ல ஜெயிக்க முடியும் லைஃப்ல. இப்போ அந்த 7 சூப்பர் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போம். 7வது ஸ்டெப், உங்க வார்த்தையை மாத்துங்க, அது உங்க வாழ்க்கையே மாத்தும். ஆமாங்க, வார்த்தைக்கு என்ன அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. யாராவது ஒருத்தர் நம்மள ஒரு வார்த்தை தப்பா சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. ஒரு வார்த்தை எத்தனை வருஷத்து பகையை உண்டாக்குது இல்லைங்களா? சோ வார்த்தைக்கு பவர் இருக்கு. எனக்கு கடன் நிறைய இருக்கு, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு இஎம்ஐக்கும் என் சம்பளத்துக்கும் சரியா இருக்கு இப்படின்னு ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சொல்றோம். இது போல சொல்ல சொல்ல நம்ம ஆழ்மனதுல அது ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுது. இதனால ஆழ்மனம் என்ன நினைக்குதுன்னா, இவருக்கு கடன்ல இருக்கிறதா பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணி நம்ம லைஃப்ல அதே சுச்சுவேஷனா அமைகிற மாதிரி அது செஞ்சிருது. இதை மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தைகளை மாத்தி அமைக்கணும். இதைத்தான் டோனி ராபின்ஸ் சேஞ்ச் யுவர் மணி ஸ்டோரி அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆழ்மனதுல என்ன விதையா விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். சோ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு பணம் வர வேண்டி இருக்கு, நான் பேங்க்குக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க ஆழ்மனம் என்ன செய்யும்னா, பணம் புதுசா உள்ள வர்றதுக்கான புதிய புதிய வழிகளை, புதிய பிசினஸ் ஐடியாஸ், இல்ல சைட் பிசினஸ்க்கான ஒரு ஐடியா, இதெல்லாம் உங்களுக்கு உங்க ஆழ்மனம் உங்களுக்கு புதுசா கொடுக்க ஆரம்பிக்கும். இதன் மூலியமா உங்க கடனை நீங்க நிச்சயமா ரொம்ப விரைவா அடைக்க முடியும். இந்த டெக்னிக்கை ஆழ்மனதின் அற்புத சக்திங்கிற புக்ல ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சோ எந்த வார்த்தை பேச போறீங்கன்றது டெசிஷன் இப்போ உங்க கையில தான் இருக்கு. இப்போ 6வது டெக்னிக்
டெக்னிக் பார்ப்போம். இதுக்கு நீங்க எப்பவுமே ரிசீவிங் மோட்ல இருக்கணும். ரிசீவிங் மோட் புதுசா இருக்கா உங்களுக்கு? இதுக்கு என்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க, அழகா கோலம் போடுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கோலம் போடுறத பார்த்துட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க அழகா கோலம் போடுறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க எப்பவுமே சொல்ற வார்த்தை என்னன்னா, என் தங்கச்சி இதை விட நல்லா கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு முறை கோயில் போகும்போது ரொம்ப நல்லா புடவை கட்டியிருந்தாங்க. எப்பவுமே அவங்க போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும். நான் சொல்லுவேன், நீங்க நல்லா ட்ரெஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு உங்க புடவை அப்படின்னு சொன்னதுக்கு, இது வாங்கி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. நீங்க நினைக்கலாம் இது சாதாரண பதில் தானே, எல்லாரும் இப்படி தானே சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு பின்னால ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குங்க. அதாவது அவங்க பாராட்டுறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா ரிசீவிங் மோட்ல அவங்க இல்ல. இது சாதாரண விஷயம் அப்படின்னு கிடையாது. இது பாராட்டியே ஏத்துக்க முடியாதவங்களால பணத்தை அட்ராக்ட் பண்ணவே முடியாதுன்னு ரிசர்ச் முடிவுகள் அப்படிதான் சொல்லுது. நிறைய பிசினஸ் பீப்புள் நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, நல்ல ஹை கிளாஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களோட ப்ராடக்டோட பிரைஸை ஏத்தவே மாட்டாங்க. சர்வீஸ் பண்ற பல பேர் அவங்களோட சர்வீஸ் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் இழந்துருவோம், நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிருவாங்க வேலை ஏத்தனா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க ரிசீவிங் மோடு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல நர்வஸ் சிஸ்டம் ரிசீவிங் மோட கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது போல விலை ஏத்துறதுக்கு பயப்படுறவங்க ரிசீவிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் சரி பண்றது எப்படின்னு என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நான் டெய்லி லைவ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ கடனை அடைக்கிறதுக்கான 5வது ஸ்டெப் இது சர்ப்ரைஸ் மணி. அதாவது சர்ப்ரைஸா மற்றவங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான, என் லைஃப்ல நிறைய மேஜிக்ஸை நடத்தின ஒரு டெக்னிக் நான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வெஜிடபிள் ஷாப் இருக்கு. அதுல 5 பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க. மாசத்துக்கு ஒரு முறை 500 ரூபாய் பணம் கொடுப்பேன். எதுக்குன்னு கேட்பாங்க. என் பிறந்த நாள் இன்னைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு முறை என் பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லுவேன். ஒரு முறை என் ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள்னு சொல்லுவேன். ஒரு முறை எங்க அப்பா அம்மா கல்யாண நாள்னு சொல்லுவேன். அந்த பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது போல யாருக்காவது நீங்களும் சர்ப்ரைஸா பணம் கொடுங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஏற்கனவே கடன்ல இருக்கேன், என்ன போய் மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கலாம். என் கடன்லாம் அடையட்டும், நான் அப்புறமா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குங்க. நம்ம மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது நம்ம ஆழ்மனம் என்ன நினைக்கும்னா, மத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. இதை சயின்ஸ்ல எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து நீங்க அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மாறுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, இது ஏதோ ஆன்மீக பரிகாரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஆன்மீகமும் அறிவியலும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னா சேம்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த விஷயத்துல, இந்த டெக்னிக்ல உண்மையிலேயே ஆன்மீக பரிகாரம் போல நீங்க நினைச்சாலும் சரிதான். இது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அற்புதமா வேலை செய்யற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் மூலியமா பர்சனலா யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் பிசினஸ்ல வெளியே பணம் லாக் ஆயிருக்கும். அந்த பணம் எல்லாமே உடனடியா வரதை நீங்க பாப்பீங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா நிச்சயமா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா வரும். உங்க கடனை அடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இப்போ 4வது ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். தூங்குறதுக்கு முன்னால அன்றைய நாளோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிட்டு தூங்கணும். இதுக்கு டாக்டர் ஜோ டிஸ்பான்சாவோட கோஹிரண்ட் பிரீத்திங் 5 மினிட்ஸ் செஞ்சா போதும். நீங்க உங்க அன்றைய நாளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்க ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சிக்னல் அனுப்பி உங்க பிரெயினை கம்ப்ளீட்டா அமைதிப்படுத்துது. இதை செய்யறதுனால நீங்க தினமும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கலாம். சோ அடுத்த நாள் உங்க ஆபீஸ்ல நீங்க முடிவெடுக்கும் திறன், நீங்க பிளான் பண்றது எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா மாறி இருக்கும். அதை நீங்க ஒரே வாரத்துல இந்த சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க தூங்கும்போது உங்க பெட்லயோ இல்லைன்னா சேர்லயோ உட்காந்துட்டு 2 காலையும் கீழே வச்சு பாதம் தரையில தொடர மாதிரி வச்சுக்கோங்க. முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எந்த ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸும் செய்யறதுக்கு முன்னால மதர் ஆஃப் பிரெத் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். இது என்னன்னா, நல்லா லாங்கா மூச்சு எடுக்கணும் 5 செகண்டுக்கு. வாய் வழியா லாங்கா உங்க பிரெத்தை வெளியே விடணும். எவ்வளவு நேரம் வெளியே மூச்சு விட முடியுதோ அவ்வளவு நேரம் விடணும். இதை 3 முறை செய்யணும். சோ மூச்சை மூக்கு வழியா இழுக்கணும், வாய் வழியா விடணும். லாங் இன் லாங் அவுட் 3 முறை செய்யணும். அதுக்கப்புறம் அதே போல லாங் பிரீத் இன் அண்ட் லாங் பிரீத் அவுட். ஆனா மூக்கு வழியாவே இழுத்து மூக்கு வழியாவே விடணும். 5 நிமிஷம் இது போல தொடர்ந்து செய்யணும். இதுக்கு நீங்க அலாரம் செட் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் மதர் ஆஃப் பிரெத் 3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாங் பிரெத் மூக்குல இழுக்கணும், மூக்கு வழியாவே வெளியே விடணும். 5 செகண்ட்ஸ் இன் 5 செகண்ட்ஸ் அவுட். இது போல 5 நிமிஷம் செய்யும் போது உங்களோட ஆழ்மனம் அன்னைய நாளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணும். நீங்க நல்லா தூங்குவீங்க. இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அடுத்த நாள் எனக்கு கமெண்ட் போடுவீங்க, நீங்க நல்லா தூங்குனீங்கன்னு. இதனால உங்களோட டெசிஷன், முக்கியமா பண விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா கான்பிடென்ட்டா எடுப்பீங்க. கடனை அடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்புறேன். இப்போ 3வது டெக்னிக் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்க உங்க மணி ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுடைய பண அடையாளம்.
இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இதுக்கு நீங்க கண்ண மூடி பணம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு பாருங்க. அதை எல்லாத்தையும் ஒரு நோட்ல லைனா எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், பணம் என் கையில தங்க மாட்டேங்குது, பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, பணம்னு சொன்னோடனே அப்படியெல்லாம் தோணும் மக்களுக்கு. அதை எல்லாமே எழுதியிருப்பீங்க. அதை எல்லாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா மாத்தி எழுதணும். அதாவது அஃபர்மேஷன்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதன்படி ஃபர்ஸ்ட் 3 சென்டென்ஸ் நீங்க பணத்துக்கு நன்றி சொல்லி எழுதிடணும். என்னிடம் இருக்கும் பணத்திற்கு நன்றி, பணத்துக்கும் எனக்கும் உள்ள நல்ல உறவுக்கு நன்றி, பணம் சம்பாதிக்கிற என்னுடைய இந்த திறமைக்கு நன்றி. அது போல 3 நன்றி எழுதிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பணம்னு சொன்னோடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படி மாத்தி எழுதணும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, பணம் சம்பாதிக்க நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன், பணம் என்கிட்ட தொடர்ந்து வருது, பணம் சேமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு, பணம் என்கிட்ட தொடர்ந்து வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பேரானந்தத்தையும் தருது. இது போல எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதி வைங்க. எத்தனை தோணுதோ எவ்வளவு வேணா எழுதலாம். எழுதிக்கிட்டு இது ஒரு பேப்பர்லயே வச்சுக்கோங்க. உங்க தலகாணி கடியில வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா இதை படிக்கணும். அதே போல தூக்கம் வர்ற அந்த ஸ்டேஜ்லயும் ஒரு முறை இந்த பேப்பர் எடுத்து படிங்க. இது செய்யறதுனால உங்களோட ஆழ் மனதுல உங்களுடைய பண அடையாளத்தை, ஆல்ரெடி அதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, அதை பாசிட்டிவா நமக்கு வேணுங்கிற முறையில நம்ம ரீஇன்ஸ்டால் பண்றோம். இந்த மெத்தட் பேரு சப்கான்சியஸ் ரீப்ரோகிராமிங். காலையில எந்திரிச்ச உடனே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன்ல இருக்கும். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தி உங்களோட மணி ஐடென்டிட்டியை நம்ம மாற்றி அமைக்கிறோம். இது செய்யறது மூலியமா உங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ற விதம், பணத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா, அது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறும். சோ உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ரெண்டாவது டெக்னிக் பார்ப்போம். இது பேரு மணி ஹீலிங். நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். மணி ஹீலிங்னா எமோஷனல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாடி டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது உடல் கழிவுகளை நீக்கும் பயிற்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் செய்யறாங்க. மணி ஹீலிங் அப்படின்னா எமோஷனல் டீடாக்ஸ். அதாவது நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத பயம், அதாவது பணத்தை பத்தின பயம், கவலை, பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டமா இருக்கு, இது போல நெகட்டிவ் பிலீஃப்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இது எல்லாத்தையுமே நீக்கிற ஒரு பயிற்சி. இதை நீங்க வீட்லயே செல்ஃப் ஹீலிங் மெத்தட் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தட் பேரு ஹோ ஓபோனோ போனோ. இது வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொண்ட ஒரு மெத்தட். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க ஒரு முறை சொன்னா அதுதான் ஒரு ரவுண்ட். இது போல நீங்க 108 முறை சொல்லணும். மார்னிங் ஒரு முறையும் நைட் ஒரு முறையும் டெய்லி இதை நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகிறத நீங்க பார்க்க முடியும். இது இல்லாம லெட்டிங்கோன்னு ஒரு டெக்னிக் இருக்கு, EFT டேப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இது மூலியமா எல்லாம் மணி ஹீலிங் பண்றோம்னா என்னோட கோச்சிங்ல நான் தினமும் லைவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ உங்க கடனை அடைக்கிறதுக்கான லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கிற கடனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். இதை கேட்டோன்னே நிறைய பேர் கோவம் வரும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு கடனை வாங்கியிருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கோ, இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ, உங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ, ஒரு வண்டி வாங்குறதுக்கு, அதுக்காக தான் அந்த கடனை வாங்கியிருப்பீங்க. அந்த கடன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல நீங்க எவ்வளவுலாம் வேண்டியிருப்பீங்க கடவுள்கிட்ட, நல்லபடியா அந்த பணம் எனக்கு கிடைக்கணும், அப்பதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எவ்வளவு வேண்டியிருப்போம் கடவுள்கிட்ட. ஆனா இன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னும் போது நம்ம அந்த கடனை வெறுக்கிறோம். அது போல செய்யாம அந்த கடனுக்கு முழுசா பொறுப்பு ஏத்துக்கங்க. நிச்சயமா இந்த கடனை என்னால அடைக்க முடியும் நம்புங்க. பிரபஞ்சத்திட்ட இந்த பொறுப்பை ஒப்படைங்க. பிரபஞ்சம் எனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணும், என்னால இந்த நிச்சயமா இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நம்புங்க. இப்படி நன்றி சொல்றது ஒரு ஹையஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களை சுத்தி எப்பவுமே உருவாக்கும். நிச்சயமா இந்த ஒரு ஸ்டெப் உங்க மனதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடன்ல இருந்து நீங்க விரைவா வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்டெப் பெரிய ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன். பணம் ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.